புரியுதுங்களா? வெளியில பார்க்குற விஷயத்த நம்பாதீங்க. உள்ளுக்குள்ளார ஒண்ணு நடக்கும். இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு அண்ணாமலை மேட்டர் சாத்தி எடுத்து அடிச்ச விஷயங்கிறது கம்பேரிசன் பண்ணி பார்க்க தெரியுது. அண்ணாமலை பண்ணது பெரிய காமெடி. அதை தாண்டி உங்க தலைவர் திருப்பாச்சிபத்தில் த்ரிஷா அவங்க நடிச்சுக்குவாங்கல்ல, அது அதோடைய பெரிய காமெடி. தெரிஞ்சே அந்த இதில் சீன் வச்சிருக்கீங்க. காமெடிக்காண்டி வச்சிருக்கீங்களா அப்படி சீரியஸ்க்காண்டி வச்சிருக்கீங்களா அப்படி? ஏங்க என்னங்க இது? எங்க தலைவன் பண்றதுக்கும் அண்ணாமலை பண்றதுக்கும் 2யும் காம்பரேஷன் பண்ணாதீங்க. சாட்டை எவன் கையில வேணுமாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? சாட்டை துறைமுருகன் பேரே கூட வச்சுக்கலாம். ஆனா சாட்டையை கையில் எடுத்து ஒருத்தன் பிடிச்சானா அது எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்க தலைவன் மட்டும்தான். அப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க சம்பந்தமே இல்லாம த்ரிஷா கூட அடிச்சதுன்னு என்னங்க இது? இப்படியெல்லாம் பேசலாமா? ஒரு நாட்டு மக்களை நாசமாக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகளை கொலையும் பண்றீங்க, கொள்ளை அடிக்கிறீங்க. என்ன சொல்லிருக்கீங்க? அடிச்சார்ல சொன்னீங்களே, கொலையும் கொலை பண்றீங்க, கொள்ளை அடிக்கிறீங்கன்னு சொல்லி தானே அடிச்சாரு. ஆமா, அடி வாங்கினவனுங்க இந்த வேலையை பார்க்குறானுங்க. ஓ, அப்போ உங்க தலைவர் எதுவுமே பண்ணல, கொள்ளை அடிக்கல, கொலை பண்ணல. ஏங்க ப்ளீஸுங்க, சும்மா வார்த்தைக்காக கூட இப்படி பேசாதீங்க. புரியுதுங்களா? வேணாம்.